ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னுமாடா இந்த சேனல்லாம் உயிரோடு இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வர கேட்குது. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ vlog எடுத்ததுலேருந்து நான் அதுக்கப்புறம் ஒரு vlog டெய்லி vlogs கூட எடுக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்திடுச்சு எனக்கு இந்த vlog. கான்டென்ட் க்ரியேட்டர்னு நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய வேலை இருக்குதுன்னு எனக்கு இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமா தான் ரொம்ப தெரிஞ்சுது. ஸோ அசால்ட்டாக ஒரு வீடியோ வச்சு ஒரு ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறது இல்லை. இந்த அங்கங்கே ஆங்கிள் மாற்றுறது, மேபி நல்லா ப்ரோ ஆகிட்டோன்னா நமக்கு எங்கே எது வச்சு கரெக்டாக எடுக்கணும்னு தெரியும் போல். நான் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன், அதை வச்சு நான் ஒரு ஆங்கிள் மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டெய்லி vlog எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் 4:30க்கே எழுந்திரிச்சு இது vlog எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சவ் போட்டு ஒரு கூட்டு, அப்புறம் எக் பிளான்ட் வந்து ஃப்ரை பண்ணுறது தான் எடுத்திருந்தேன். ஸோ நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், சூப்பராக வீடியோ எடுத்துடலாம் நினச்சேன். பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை ஆஃப் பண்ணி அங்கே ஆங்கிள்லாம் செட் பண்ணுறதுக்கு 4:30 to 8 வரை நான் அங்கேயே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இல்லைனா ஒரு 6க்கு எழுந்திரிச்சு நான் 8க்குள்ளால எல்லாமே நான் முடிச்சிருவேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் பாதி கிளிப்ஸை வேறு காணும். நான் எடுத்தேனா இல்லைனா டெலீட் ஆகிடுச்சா என்னன்னே தெரியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப நாள் இதை டச் கூட பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுத்து பார்க்கவே. எப்படியாச்சும் இதை போஸ்ட் பண்ணிடணுன்னு நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ நான் கஷ்டப்பட்டதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்க்குறதே பெருசு, இதில் நாங்கள் ஷேர் வேறு பண்ணணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கரெக்ட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா உளுந்து களி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பவுடர் வந்து எங்கள் அம்மாவே பண்ணி தந்துட்டாங்க இந்தியா போயிருந்தப்போ. நான் வந்து உளுந்து ப்ளஸ் சுக்கு எல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி தந்தாங்க. ஸோ அதை வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சிட்டு அந்த பவுடர் அதில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் அந்த மாதிரி களி இதில் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இட்லி தோசையை விட இந்த மாதிரி உளுந்தங்களி இல்லைனா ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சொன்ன மாதிரி சவ் போட்டு கூட்டு அண்ட் எக் பிளான்ட் ஃப்ரை அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பப்படம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் சினமன் ட்ரிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சினமன், அதுக்கப்புறம் கூட நிறைய எங்கள் அம்மா இதெல்லாமோ போட்டு அரைச்சி தந்த பவுடர். அதை தான் நாங்கள் வந்து எப்போவாச்சும் பண்ணி குடிப்போம். கோல்டுக்கும் அது நாங்கள் குடிப்போம். 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், அவங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வந்து நட்ஸும் ஆரஞ்சும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்வெட்டிங், எனக்கு அங்கே ஒரு 3 hours மேலே இருந்ததில் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்க முடியும். ஸோ நான் ஒரு கோல்டு ஷவர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க வச்சுட்டு நான் வந்து ஒரு கோல்டு ஷவர் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ அவனும் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் அவன் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்திரிச்சிட்டான். இல்லைனா ரொம்ப லேட்டாக தான் இருந்திப்பா, ஒரு 11:30 ஆகும். பட் அவன் எழுந்திரிச்சிட்டான். பாய் சொல்லி என் டே இன் மை லைஃப்னு ஒரு வீடியோ எடுக்க போய் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப்னு ஆயிடுச்சு. அப்படி தான். ஏன்னா இது யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் நடக்கவே செய்யாது. காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு இப்படிலாம் நடக்காது. இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான். பட் இப்படி ஆயிடுச்சு. நானும் வந்து அதை ப்ரொடக்டிவ் டேயாகவே மாற்றிட்டேன். நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சதுலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு இது வந்து ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க் இருந்ததையும் நான் முடிச்சிட்டேன். அது என்ன பெண்டிங் ஒர்க்குன்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். அது வரை நான் வந்து அங்கே சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்ருக்கிற கேப்பில் வந்து சந்தனத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். வாயில் வச்சுட்டான். அதை எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் அவனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அவன் 7th மந்த்தாக இருக்கிறப்ப எடுத்த வீடியோ. இப்போ அவனுக்கு 9th மந்த் ஆகிடுச்சு. ஸோ 2 months கேப் எடுத்திருக்கேன் vlog பண்ணவே. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீடியோ வந்து என்ன அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்கியிருக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் அசர்பைஜான் ட்ரிப் வர போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து நான் vlog எடுத்தே டெய்லி vlogs எடுத்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ட்ரிப்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து 2 months கிட்டத்தட்ட கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மறுபடியும் தூங்கிட்டான்.
அவனுக்கு லன்ச் வந்து நான் ஹோம்மேட் செர்லாக் பண்ணதில் வந்து டேட்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். இதோட ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 6+ மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ரைடு கிரான்பெரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடையில் வந்து அந்த செர்லாக் வாங்கணுன்னே அவசியம் இல்லை, இதுவே கொடுக்கலாம். என்ன பார்க்குறீங்க? சாப்பிடு சாப்பிடு. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பெண்டிங் ஒர்க்கு. நான் வந்து இது வந்து ட்ராகன் மார்ட் போனப்போ நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு வேனிட்டி, மேக்கப் வேனிட்டி பாக்ஸ் தான். பட் நான் இதை வந்து இன்னும் ஆர்கனைஸே பண்ணலை. ஸோ இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதுவும் கூட தான் இருக்கான், அவன் பண்ண விட மாட்டான் எதுவுமே. பட் எப்படியாச்சும் சமாளித்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நிறையலாம் என்கிட்ட மேக்கப்லாம் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இது வந்து எனக்கு நிறைய கிஃப்டாக தான் கிடச்சிருக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இதில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆயிரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ இந்த பாக்ஸ் நான் வாங்கினேன். நிறைய கலர்ஸும் இருந்துச்சு, க்ரீன் கலர், எல்லோ கலர். நான் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வாங்கியிருந்தேன். கீழே மட்டும் அந்த கலர்ஸ் கொடுத்தும் இருந்துச்சு, பட் நான் அது செலக்ட் பண்ணல. இதுலனா எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நான் இது தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் டோட்டலாகவே. ஸோ இதை வந்து இதில் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். Trôi em với em thôi. Một ngày mới, bầu trời trong xanh, hòa theo làn gió nắng mây trong lành. Turn my head and grab my phone, nhẹ nhàng em bước xuống phố em đây, tìm đến một góc coffee quen thuộc. Nhìn bao chiếc xe lướt qua ô cửa nhỏ, vui như tình yêu trong đêm sớm tan. Tự hỏi tình yêu sẽ đến khi nào. Ngồi cà phê em hát vui. Thương vẫn còn in hẳn sâu trong trái tim em. Em vẫn chưa quên đi được những đớn đau sâu trong lòng em. Và rồi em đã chẳng còn tin một ai, tình người băng giá cho lòng em lạnh căng. Nhưng em ơi, đừng để nỗi buồn cướp đi nụ cười của em. 'Cause you're so beautiful when you smile. 'Cause you're so beautiful when I look in your eyes. 'Cause I have just to show you. even
பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக நான் ரொம்ப நாள் லாங் பெயிண்டிங் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே ப்ரொடக்டிவ் டே தான். ஸோ இதை வந்து நம்ம ப்ரொடக்டிவ் டே இனிமேல் லைஃப்னு நான் இந்த vlog-ஐ மாற்ற போகிறேன். இனிமேல் நான் வீடியோலாம் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய அசர்பைஜான் vlogs வேறு இருக்குது. அதெல்லாம் நம்ம இனி வர vlog-ல பார்க்கலாம். அசர்பைஜான் சீரீஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.